எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, குழந்தை பிறக்கும் நேரத்தை குறித்து கொடுப்பது எப்படி? அது பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ணியும் ஜாதகத்தை யூஸ் பண்ணியும் எப்படி குறித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பஞ்சாங்கம் அப்படிங்கிறது மொத்தம் 5 விஷயங்கள். அதாவது கரணம், திதி, நாமயோகம், நட்சத்திரம், கிழமை. இந்த 5 சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். இது போக ஜாதகம். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒரு நல்ல நேரத்தை நம்ம குறித்து கொடுக்கணும். அந்த டைமில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அது நல்லா வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு திதியை பற்றி பார்ப்போம். திதியில் 5வது திதி அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சமி திதி. இந்த திதிக்குரிய மந்திரம் பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சர மந்திரம். அதாவது 5 எழுத்து கொண்ட மந்திரம். நம சிவாய 5 எழுத்து வருதா? இந்த நமச்சிவாய அப்படிங்கிற 5 எழுத்துங்கிறதுனால இது பஞ்சமி திதிக்குரிய மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இது பேர் பஞ்சாட்சர மந்திரம். இதை திரும்ப 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 சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ குழந்தை பிறப்புக்கு ஏற்ற திதி அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது பஞ்சமி திதி அன்னைக்கு குழந்தை பிறப்பை தேர்ந்தெடுத்தால் சிறப்பு. இது நம்பர் 1. அடுத்து நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது, இப்போ நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அஸ்வினிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது தப்பான ஒரு கால்குலேஷன். எப்பயுமே ஒரு நட்சத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அது கிருத்திகை நட்சத்திரத்தை தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் மூல நூல்களில் இருக்குது. காலப்போக்கில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக கருதப்பட்டிருக்கு. இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் குறிக்கக்கூடிய பகுதி மேல் பாதம், பரணி நட்சத்திரம் குறிக்கக்கூடிய பகுதி கீழ்பாதம், கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது குறிக்கிறது தலை. அப்போ எப்பயுமே நம்ம தலை பகுதியை குறிக்கக்கூடிய நட்சத்திரத்தை தான் முதல் நட்சத்திரமாக தேர்ந்தெடுக்கணும். அப்போ முதல் நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். புனர்பூசம் அப்படிங்கிறது 5வது நட்சத்திரமாக வருது. அதனால தான் நீங்கள் குரு பகவான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்கிறீங்க. 5வது நட்சத்திரமாக குரு நட்சத்திரம் வர்றதுனால. அதனால் நட்சத்திரத்தில் குருனுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் குழந்தை பிறப்பை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. இது 2வது பாயிண்ட். திதியில் பஞ்சமி திதியை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. நட்சத்திரத்தில் குருனுடைய நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா நாமயோகத்தை பற்றி கடைசியாக பேசுவோம். நம்ம 3வது பார்த்தீங்க அப்படின்னா கிழமை. கிழமையில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை சிறப்பு. குழந்தை பிறப்புக்கு தேர்ந்தெடுக்கிறது சிறப்பு. ஏன் அப்படின்னா ராசியில் 5வது ராசி பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி. அதனுடைய அதிபதி சூரியன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை குழந்தை பிறப்புக்கு சிறப்பு. அடுத்து 5வது கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். 5வது கிழமை குருனுடைய கிழமை வர்றதுனால வியாழக்கிழமை குழந்தை பிறப்புக்கு சிறப்பு. அப்போ 3 விஷயங்கள் சொல்லிட்டேன். திதியில் பஞ்சமி திதி பெஸ்ட்டு. நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா குருனுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நல்லது. கிழமையில் ஞாயிறு, வியாழக்கிழமை நல்லது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நான் 4 விஷயங்கள் சொல்லிட்டேன். திதி சொல்லியாச்சு, யோகம் சொல்கிறேன், நட்சத்திரம், கிழமை சொல்லியாச்சு. இப்போ கரணத்தை பற்றி பேசுவோம். இப்போ கரணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 11 கரணம் இருக்குது. பாவகரணம், பாலவ கரணம், கௌளவ கரணம், தைத்துளை கரணம், வணிஜை கரணம், கரசை கரணம், பத்திரை கரணம். இது சரகரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பவகரணம், பாலவ கரணம், கௌளவ கரணம், தைத்துளை கரணம், வணிஜை கரணம், கரசை கரணம், பத்திரை கரணம் போன்ற 7 கரணங்கள் சரகரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்திரகரணம் அப்படின்னு ஒரு 4 இருக்குது. அது என்ன அப்படின்னா சகுனி கரணம், சதுஷ்பாதம் கரணம், நாகவம் கரணம், கிம்ஸ்துக்னம் கரணம். இந்த 4 ஸ்திரகரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்னம் போன்ற 4 கரணங்கள் ஸ்திர கரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா அது 2 விதமாக பிரிக்கிற, என்னதான் சொல்ல வர அப்படின்னா சரகரணங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வரும். கரணம் அப்படின்னாலே திதியில் பாதி தான் கரணம். இப்போ மொத்தம் ஒரு 15 திதி இருக்குது. ஒரு மாதத்துக்கு 2 டைம் வரும். திதிங்கிறது ஒரு மாதத்துக்கு 2 டைம் வரும். ஏன்னா மொத்தம் 15 திதி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு திதியில் பாதி கரணம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு திதி ஓடுது அப்படின்னா அதில் 2 கரணங்கள் ஓடும். காலையில் ஒரு கரணம், சாயந்தரம் நைட்டு ஒரு கரணம் ஓடிட்டுருக்கும் டெய்லி. ஒரு திதி தான் ஒரு நாளைக்கு. ஆனால் கரணம் 2 கரணம். திதியில் பாதி தான் கரணம். இப்போ இந்த 7 கரணங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை தான் சரகரணங்கள். அது ஒரு மாதத்துக்கு 2 டைம் 3 டைம் கூட அந்த கரணம் வரும். ஆனால் ஸ்திர கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 கரணங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு சகுனி கரணம், சதுஷ்பாத கரணம் போன்ற 2 கரணங்கள் அமாவாசை டைமில் வந்தது அப்படின்னா, பௌர்ணமி டைமில் என்ன கரணங்கள் வரும் அப்படின்னா நாகவ கரணம், கிம்ஸ்துக்ன கரணம் போன்ற 2 கரணங்கள் பௌர்ணமி டைமில் வரும்.
அப்போ இதுவும் மாதத்துக்கு ஒரு டைம் தான் வரும். இந்த ஸ்திர கரணத்தில் 2 கரணம் ஒரு டைம் தான் வரும். இந்த 4மே ஒரு டைம் தான் வரும் மாதத்துக்கு. இப்போ பௌர்ணமி டைமில் 2 கரணம் வருது. அதாவது வந்து ஏதோ 2 கரணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கிம்ஸ் துக்னம், அதுக்கப்புறம் வந்து நாகவும் வந்து பௌர்ணமி டைமில் வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து சகுனி சதுஷ்பாதம் வந்து இன்னொரு அமாவாசை டைமில் வரும். அப்போ இந்த ஸ்திர கரணம் எந்த காரணமாக இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு டைம் தான் வரும். சரகரணம் வந்து மாதத்துக்கு 2 டைம் 3 டைம் கூட வரும். அதனால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த சரகரணத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்போது அது தாழ்மையான இடத்துல பிறந்தாலும் திரும்ப வந்து மேன்மைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது, மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சரகரணம். அந்த டைமில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா வாழ்க்கை மாறும்னு சொல்லலாம். ஸ்திர கரணத்தில் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குழந்தை, அது கோடீஸ்வரனாக இருந்தால் கடைசுவரிக்கு கோடீஸ்வரனாகவே இருக்கும், கஷ்டப்படுறதா இருந்தால் கடைசுவரிக்கு கஷ்டப்படுறதாவே இருக்கும். அதனால் நல்ல கிரக நிலவரத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கும் போது இந்த ஸ்திர கரணத்தை தேர்ந்தெடுத்தா லைஃப் லாங் வந்து ஒரே நிலையாக இருப்பாங்க. ஏற்ற இறக்கமாக இருக்காது, ஒரே நிலையாக இருப்பாங்க. அது கெட்டதாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், நல்லதாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். நல்லதாக இருக்கிற பட்சத்தில் ஸ்திர கரணம் நல்லது, கெட்டதாக இருக்கிற பட்சத்தில் ஸ்திர கரணம் வந்து கெட்டது. இது தெரியாதவங்க வந்து சர கரணத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா சிறப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ 4 விஷயங்கள் சொல்லிட்டேன் நான். திதி சொல்லிட்டேன், பஞ்சமி திதி. நட்சத்திரம் சொல்லிட்டேன், குருவனுடைய நட்சத்திரம் புனர்பூசம், பூரட்டாதி, விசாகம். நாள் சொல்லிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை நல்லதுன்னு சொல்லிட்டேன். கரணத்தில் வந்து சர கரணத்திலையோ ஸ்திர கரணத்திலையோ எப்படி பிறந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சர கரணம் வந்து வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஸ்திர கரணம்ங்கிறது எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும். நல்லதாக இருந்தாலும் லைஃப் லாங் ஒரே மாதிரி இருக்கும், கெட்டதாக இருந்தாலும் லைஃப் லாங் ஒரே மாதிரி இருக்கும். அதை பார்த்து சூஸ் பண்ணணும் ஸ்திர கரணமாக சூஸ் பண்ணும்போது. நாமயோகத்தை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஜாதகத்துக்கு போயிடலாம். இப்போ ஜாதகத்தில் ஒரு குழந்தை பிறப்பை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 2-3 விஷயங்கள் வந்து கவனிக்கணும். இதில் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த லக்னமானாலும் இருக்கட்டும், எந்த லக்னத்தில்னாலும் ஒரு குழந்தை பிறக்கட்டும், அந்த குழந்தை பிறப்பை தேர்ந்தெடுக்கும் போது அந்த லக்ன அதிபதி வந்து உபய ராசியில் இருந்தால் சிறப்பு. லக்ன அதிபதி உபய ராசியில் இருந்தால் சிறப்பு. எந்த லக்னமானாலும் இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காரு. விருச்சிக லக்னத்தினுடைய அதிபதி யார்? செவ்வாய் தானே. அப்போ செவ்வாய் வந்து தனுசில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம், மிதனத்தில் இருக்கலாம், அதே மாதிரி வந்து கன்னியில் இருக்கலாம். இந்த 4 உபய ராசிகளில் வந்து லக்ன அதிபதி இப்போ எந்த லக்னமானாலும் இருக்கலாம், அந்த லக்ன அதிபதி வந்து இந்த 4 உபய ராசிகளில் போய் நிற்கும் போது அவங்க வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து ஃபாரினுக்கும் போகலாம், இங்கேயும் வாழலாம், இஷ்டப்பட்டால் வீடு கட்டலாம், வேண்டாம் அப்படின்னா வேறு இடத்துக்கு போகலாம். எல்லா சூழலும் அமைக்கக்கூடிய ஒரு சிறப்பு வந்து இந்த உபயராசிக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து எந்த ஒரு மோசமான அமைப்பில் குழந்தை பிறந்தாலும் அந்த லக்னாதிபதி உபயராசிகளில் போய் நிற்கும் போது வாழ்க்கை தரம் வந்து மாறும் அப்படிங்கிற உறுதியாக சொல்ல முடியும். அதனால் எப்பயுமே ஒரு குழந்தை பிறப்பை ஒருத்தர் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம், எந்த லக்னத்தினாலும் உதயமாகட்டும் அந்த டைம், அந்த லக்ன அதிபதி வந்து உபயராசியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஓடும் அந்த குழந்தைக்கு. இதுவே வந்து லக்ன அதிபதி வந்து சரராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி வந்து மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிலையாக இருக்காது, எப்போ பார்த்தாலும் வந்து இடம் மாறிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஊர் மாறிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கறதுனால தான் ஒரு லக்ன அதிபதி வந்து சரராசியில் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ லக்ன அதிபதி வந்து ஸ்திர ராசியில் போய் உட்காந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபாரினில் இருந்தால் ஃபாரின்லேயே வாழ்வாங்க, உள்ளூரில் இருந்தால் உள்ளூர்லேயே வாழ்வாங்க, கோடீஸ்வரனாக இருந்தால் கோடீஸ்வரனாகவே வாழ்வாங்க. ஆனால் அந்த லெவலை விட்டு அவங்க கூட மாட்டாங்க, குறைய மாட்டாங்க. அதே நிலைமை வந்து எப்பயுமே தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் சரமும் நல்லதில்லை, ஸ்திரமும் நல்லதில்லை. அப்படிங்கிறதுனால தான் லக்ன அதிபதி வந்து உபயராசிகளில் நிற்கும் போது நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ஒரு குழந்தை பிறப்பை தேர்ந்தெடுக்கும் போது லக்னாதிபதி உபயராசிகளில் நிற்கிதா அப்படின்னு பார்த்து வந்து டயத்தை சூஸ் பண்ணுறது சிறப்பு. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடியது வந்து நாமயோகம். இந்த நாமயோகத்தை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி, 5ஆம் அதிபதி ஒவ்வொரு லக்னத்துக்கும் 5ஆவது அதிபதின்னு ஒன்று வரும். அந்த 5ஆவது அதிபதிக்குரிய பிளானட் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரம் வந்து ஒரு மாரகாதிபதியினுடைய நட்சத்திரமாக இருக்குது, அஷ்டமாதிபதியினுடைய நட்சத்திரமாக இருக்குது, பாதகாதிபதியினுடைய நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரத்தன்னைக்கு குழந்தை பிறக்கக்கூடாது. 5ஆம் அதிபதி ஒரு நட்சத்திரத்தில் போய் நிற்குது அப்படின்னா அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடாது. இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் வந்து நீங்கள் ஒரு நாமயோகத்தில் பிறந்திருப்பீங்க, விஸ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க, அதிகண்டம் நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க. இப்படி 27 நாமயோகங்கள் இருக்குது.
இதில் ஒவ்வொரு நாமயோகத்தில் பிறக்கிறவங்களுக்கும் ஒரு கிரகம் யோகியாகவும் ஒரு கிரகம் அவயோகியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகண்ட நாமயோகத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு யோகி வந்து சந்திரன், அவயோகி வந்து புதன். இப்போ அதிகண்ட நாமயோகத்தில் ஒருத்தர் பிறந்துட்டார். 5ஆம் அதிபதி போய் யோகி நட்சத்திரமான சந்திரன் நட்சத்திரத்தில் போய் உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து லைஃப் நல்லாயிருக்கும், அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் அந்த குழந்தையை வெளியெடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் வந்து அவயோகி நட்சத்திரத்தில் போய், புதனுடைய நட்சத்திரம் தான் அவயோகி நட்சத்திரம். அப்போ புதனுடைய நட்சத்திரம் என்ன இருக்குது? ஆயில்யம், அதுக்கப்புறம் கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரத்தில் 5ஆம் அதிபதி போய் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரம் வந்து அவயோகியாக வர்றதுனால அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த குழந்தை பிறப்பு நடக்கக்கூடாது. அதை நீங்கள் வந்து கவனிக்கணும். இது வந்து ஜாதக ரீதியாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம். இப்போ எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வருமா? இந்த 6 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பஞ்சாங்கத்திரம் பற்றின 5 விஷயங்கள், லக்ன அதிபதி எங்கே போய் நிற்கணுங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த எல்லாமே ஒன்று கூடி ஒரே நாளில் வருமா அப்படின்னா வராது. இதில் வந்து மேக்ஸிமம் 2, 3 வந்து மேட்ச் ஆகும். ஒரு கிழமை ஒரு திதி மேட்ச் ஆகலாம். அதே மாதிரி வந்து ஒரு நாமயோகம் ஒரு கரணம் மேட்ச் ஆகலாம், ஒரு திதி ஒரு கரணம் மேட்ச் ஆகலாம். இப்படி ஏதோ 2 விஷயங்கள் வந்து பொருந்தி வர நாள் அன்னைக்கு அந்த குழந்தையை வந்து நீங்கள் வெளியெடுத்தால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து தனஸ்தானம், அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பிறக்க போகுது, அந்த லக்னத்துக்கு தனாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஒரு குழந்தையை வந்து நீங்கள் வெளியெடுக்க போகிறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த டைமில் வெளியெடுக்க போகிறீங்க அப்படின்னா அவர் ஒரு லக்னத்தில் வந்து பிறப்பார்ல, அந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, அந்த லக்னம் குறித்து கொடுக்கும்போது லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்குதுன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னா அது பெரும் கோடீஸ்வரன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2ஆம் அதிபதி ஒரு நட்சத்திரம் நிற்குதுல, அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த குழந்தை ஜனனமாச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து பெரிய சம்பத்துக்கள் வாங்கி பெரிய கோடீஸ்வரனாக வளரும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி வந்து பல நுணுக்கங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு குழந்தை பிறப்பை வந்து நம்ம குறித்து கொடுக்கணும். இதில் வந்து கசரயோகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த கசரயோகத்தையும் கவனித்து, அந்த கசரயோகம் வர நாளில் வந்து அந்த குழந்தை பிறப்பு இருக்கக்கூடாது. இந்த கசரயோகம் அப்படிங்கிறது எதிர்மறையாக செயல்படக்கூடிய ஒரு யோகம். அதனால் வந்து அன்னைக்கு குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு இத்தனை விஷயங்கள் வந்து நீங்கள் கவனித்தா போதுமானது. இதில் எல்லாமே மேட்ச் ஆகி வராது. 2 அல்லது 3 விஷயங்கள் மேட்ச் ஆகி அந்த டைமில் வரும்போது நீங்கள் இந்த குழந்தை பிறப்பை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். இது குழந்தை பிறப்பை டைம் குறித்து கொடுக்கும்போது இந்த விஷயங்களை கவனித்து நீங்கள் செய்யும்போது சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து நிறைய நுணுக்கங்கள், யாருமே சொல்லாத விஷயங்களை வந்து நான் பதிவிடலான்னு இருக்கேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.